மகாபாரதத்தில் விதுரன் பெரிய ஞானி. விதுரனின் பிறப்பின் கதை உங்களுக்கு தெரியுமா? மாண்டவ மகர்ஷி ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு திருடன் ஓடி உள்ளே வந்தான். அரண்மனையிலிருந்து திருடிய நகைகள் அவனிடம் இருந்தன. முனிக்கு பின்னால் நகைகளை வைத்துவிட்டு போய்விட்டான். காவலாட்கள் முனிவரிடம் கேட்க தியானத்தில் இருந்த முனிவர் பதில் சொல்லவில்லை. முனிவர் பின்னால் இருந்து நகைகள் கிட்டியதும் முனிவரை விசாரணை நடத்தாமல் கழுவிலேற்றி விட்டார்கள். முனிவர் உயிர் போகாமல் துடித்துக் கொண்டிருந்தார். மன்னன் மன்னிப்பு கேட்டான். உன்னிடம் கோபமில்லை என்றார். தவ சக்தியால் யமதர்மராஜனை வரவைத்தார். நான் என்ன பாபம் செய்தேன் என்று கேட்க சிறு வயதில் தும்பிவாலில் ஊசி குத்தி பறக்க விட்டீர்கள் என்றான். சிறுவயதில் அறியா பருவத்தில் செய்த பாபத்திற்கு நான் பொறுப்பேற்க முடியாது, அப்பா அம்மாவுக்கு தான் பொறுப்பு என்றார். 13 வயது வரை செய்த பாபபலன் நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்றான் யமன். நீ பூமியில் பிறந்து வாழ்க்கை துக்கத்தை அனுபவிப்பாய் என்று சாபம் கொடுத்தார். இதனால் யமதர்ம ராஜன் விதுரனாக பிறக்கிறான். பாண்டு திருத ராஷ்டிரரின் கடைசி தம்பிதான் விதுரன்.